ஹாய் ஆல், வாங்க எப்படி ஹூக் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளைனாக இருக்க சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் ஃபேப்ரிக்கு கீழே வைக்கணும். உங்களோட ஃபேப்ரிக்கு கீழே வச்சதுக்கப்புறமா ஸ்க்ரூ இருக்கிற பார்ட் இருக்குல்ல, அதில் வந்து மேலே இருக்கிற ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளைன் சர்ஃபேஸான ஹூக் கூட இதை அட்டாச் பண்ணி டைட் பண்ணும். நீங்கள் டைட் பண்ணதுக்கப்புறமா ஃபேப்ரிக் வந்து லூஸாக இருக்கும். இப்படியே நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, சுற்றி இருக்குல்ல அதை வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஜென்டலாக எடுத்துடணும். ஸ்க்ரூ இருக்கிற பார்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இல்லைன்னா ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகிரும். இப்போ நீங்கள் நல்லா இழுத்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபேப்ரிக் எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணணுன்னா, தட்டி பார்த்திங்கன்னா ட்ரம் சவுண்ட் வரும். செகண்டாக நம்ம வந்து இப்போ வந்து இந்த சுற்றி இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற சீவிங் த்ரெட் எடுத்து நீங்கள் வீட்டில் எப்போவுமே ட்ரெஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக சுற்றியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து உள்ளே மடங்கிடும். இப்போ நான் ஆஃப் காமிச்சேன்னா அந்த மாதிரி பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக உள்ளே மடங்கிருச்சு. மடங்கினதுக்கப்புறமா ஃபுல் ஃபேப்ரிக்கையும் கம்ப்ளீட் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நாட் போட்டு இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம். பாருங்கள், நான் நாட் போட்டு இந்த ப்ராசஸ் முடிச்சிடுறேன். அவ்வளோதான், அழகாக நம்மளோட ஃபேப்ரிக் வந்து பேக் சைடு வந்து ஹைட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ வந்து த்ரெட் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, த்ரெட்டு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட் மட்டும் தனியாக இருக்கும். அந்த த்ரெட்டை இழுத்தாலே உங்களுக்கு வந்துடும். அதுக்காக நீங்கள் வந்து அந்த மேலே வந்து சீல் பண்ணியிருக்காங்கல்ல நம்பர் என்ன அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து த்ரெட்டு எடுத்தீங்க அப்படின்னா லூப் ஆகி த்ரெட்டு வந்து சிக்கிக்கும். அப்படி எடுக்கக்கூடாது. சென்டர்லேருந்து ஜென்டில் இழுக்க அது வாட்டுக்கு வந்துடும். இந்த த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் எம்ப்ராய்டரி த்ரெட் வாங்க சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து 6 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாண்ட்ஸாக பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம த்ரெட் வாங்கும்போது அதை சீல் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அதுதான் நம்பர் த்ரெட்டோடது. அதை வச்சு தான் நீங்கள் அதே ஷேட் நெக்ஸ்ட் டைம் வாங்க முடியும். பாய்.